ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி தீப திருவிழாவை நான் கொண்டாடினேன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு வாசலில் கோலம் கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்கி வருண பகவான் அதை கெடுத்துட்டார், வாசலில் போட முடியல. அதனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு கலர்ஃபுல்லான சின்ன பூக்கோலம் போட்டு அதையும் டெக்கரேட் பண்ணேன். 50 அகல் விளக்கு புதுசாக வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அதையும் ஏற்ற முடியாதபடி நம்ம வருண பகவான் பண்ணிட்டார். தீபாவளிக்கு 2 லக்ஷ்மி பாதம் விளக்கும் தாமரை விளக்கும் வாங்கி வச்சுருந்தேன். அதை நான் யூஸ் பண்ணல, இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த தீபத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். தாமரை விளக்கை உருளி மாதிரி தண்ணி விட்டு பூவும் போட்டு நடுவில் விளக்கு ஏற்றினேன். ஸோ இந்த தீப திருவிழாவுக்கு 3 ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். ஒன்று லக்ஷ்மி பாதம் விளக்கு, 2வது தாமரை விளக்கு, 3வது மாவிளக்கில் நான் அருணாச்சலேஸ்வரரை ஆவகம் பண்ணி மலையாக அதை கன்சிடர் பண்ணி விளக்கு ஏற்றினேன். அருணாச்சலேஸ்வரரை நினைக்கும் போதே முக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை கட் பண்ணி விளக்கு முன்னாடி, அதாவது அந்த மலைக்கு முன்னாடி மாவிளக்குக்கு முன்னாடி அருணாச்சலேஸ்வரை வச்சுட்டேன், ஸ்டிக் பண்ணி ஏற்றினேன். இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சமையலை ஸ்டார்ட் பண்ணேங்க. சமையலை பண்ணிகிட்டே இருக்கும்போது யோசிச்சேன், ஐயோ இன்றைக்கி மழை பெஞ்சு நம்ம வாழலையே வாங்கலை, தட்டில் தான் படையல் போடணுமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க சமயத்தில் வருண பகவான் கொஞ்சம் பெய்கிறத நிப்பாட்டினார். உடனே குடுகுடுன்னு பக்கத்தில் ஒரு அம்மா வீட்டுக்கு ஓடி போய் வாழையிலேயே பறிச்சுன்னு வந்த 3 இலையில பார்த்தா 1 கிழிஞ்சிருந்தது. அதில் ஒரு நல்ல இலையை எடுத்து செலக்ட் பண்ணி படையல் போட்டுங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கிருத்திகைக்கு சஷ்டிக்கு குட்டி அழகான மாலை வாங்கி முருகருக்கு சாத்துறது பழக்கம். அந்த மாதிரி இன்றைக்கி சாத்தணும். சாத்திட்டு படையலும் நல்லா திருப்தியாக போட்டுட்டு நான் காக்கையாருக்கு கொண்டு போய் வச்சேன். காக்கையாரை கூப்பிட்டேன். எங்கள் வீட்டு காக்கையாருக்கெல்லாம் தயிர் சாதம் தான் பிடிக்கும், சாம்பார் சாதம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் முழிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க குறுன்னு. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணேன், நான் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் வடையை பேக் பண்ணி எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதுதாங்க எங்கள் வீட்டில் தீப திருவிழா இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக போச்சு. என்னதான் மழை பெஞ்சு நச்சுன்னு இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது நாள். உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது? உங்கள் தீப திருவிழா உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.